யாரும் எழும்பி போகக்கூடாது. யாராவது எழும்பிட்ட பிறகு நிறுத்திடுவேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாய 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் நன்மையினாலே நம்மை திருப்தியாக்கப் போகிறார். தீங்கை காணாதிருக்கும்படி கர்த்தர் நம் நடுவில் இருந்து நமக்குள்ளே இருந்து நம்மை ரொம்ப அற்புதமாக நடத்துகிறார். நமக்கு விரோதமாக வருகிற தடைகளை எல்லாம் நீக்கி கர்த்தர் நம்மை வெற்றியான பாதையிலே, ஆசீர்வாதமான பாதையிலே நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. செப்பனியாவின் புஸ்தகம் 14ஆம் வசனம் படிங்க. 14 இருந்து 17 வரைக்கும் படிங்க. சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே, ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். போதும். சீயோன் குமாரத்தையே கம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரை ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தையே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து கலிகூறு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. இந்த புதிய வருடத்திலே கர்த்தர் நம்மிடத்தில், நம் மத்தியிலே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். நம் நடுவில் இருக்கிறார், நம் நடுவில் வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதுதான் ஒரு மேலான அனுபவம். இந்த புதிய வருடத்திலே கர்த்தர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். உன் நடுவில் மட்டுமல்ல, உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அதனால தான் நீ தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. தீங்கு உன்னை அணுகாது, தீமை உன்னை அணுகாது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய வருஷத்திலே உன்னோடு கூட இருப்பதனால தீங்கு உன்னை மேற்கொள்ளாது, பாவம் உன்னை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. உன் நடுவில் ஆக்கினை தீர்ப்புகளை அகற்றி விடுகிறார், ஆக்கினைகளை அகற்றி விடுகிறார். அல்லேலூயா. செப்பனியாவின் புஸ்தகம், சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை உனக்கு தருவேன் என்கிறார். இந்த புதிய வருஷத்திலே தேவன் இதெல்லாம் நமக்கு வாக்குத்தத்தங்களாக கொடுக்கிறார். அல்லேலூயா. நன்மையினாலே நம்மை, இரட்டிப்பான நன்மைகளினாலே நம்மை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிறார். பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது. அல்லேலூயா. இனி நீ தீங்கை காணாது, தீமை உன்னை அணுகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்பிக்கை உடைய சிறைகளே, நம்பிக்கை உடைய சிறைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருஷம் சிறைப்பட்டிருந்தார்கள். அதிலிருந்து விடுதலையாகி மறுபடியும் கானானுக்கு நேராக தேவன் அவளை வழி நடத்தினார். கானான் தேசத்தில் போய்
எருசலேமில் போய் தேவனை ஆராதித்தார்கள், ஆலயத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டார்கள். ஆனால் மறுபடியும் தேவனை புறக்கணித்ததுனால, தேவனுக்கு ஆராதனை செய்யாதனால, சரியா ஜெபம் பண்ணாதனால, அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதனால மறுபடியும் ஒரு பெரிய அடிமைத்தனம். முதலாவது பெரிய அடிமைத்தனம் 430 வருஷம். ரெண்டாவது பெரிய அடிமைத்தனம் பாபிலோன் அடிமைத்தனம் 70 வருடமாக. அது வருஷம் அதிகமாக இருந்தாலும் அதை விட இந்த பாபிலோன் அடிமைத்தனம் இருக்கிறதே, அது பயங்கரமான அடிமைத்தனம். ஏன் இந்த அடிமைத்தனம் வந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்ய ஆரம்பித்தார்கள், தேவனை புறக்கணித்தார்கள், ஆலயத்தை புறக்கணித்தார்கள், ஆராதனை புறக்கணித்தார்கள், ஜெபத்தை விட்டுவிட்டார்கள். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அது மறந்துவிட்டு, தேவனுடைய பிரமாணங்களை மறந்துவிட்டு அவர்கள் மனம் போல ஜீவிக்க ஆரம்பித்தார்கள். அதனால தான் இந்த பாபிலோன் சிறை இருப்பு வந்தது. தேவனை ஆராதிக்க வேண்டிய நேரத்தில், ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்தில், தேவனுடைய வசனத்தை கை கொள்ள வேண்டிய காலத்தில் அதை நாம் புறக்கணித்து மனம் போல நாம் நடப்போமானால் நமக்கும் அப்படிப்பட்ட சிறை இருப்பு வருகிறது. இந்த சிறை இருப்பில் இருந்து ஜனங்களை நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். அரண் என்பது எதை காட்டுகிறது? தேவனுடைய சபையை காட்டுகிறது. இந்த உலகத்தில் பாபிலோன் அடிமைத்தனம் என்று சொல்லும் போது பலவிதமான பாவ அடிமைத்தனம், விக்கிரக ஆராதனை என்னும் அடிமைத்தனம், இந்த சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுதலையாக்கி அரண் சபை, அரணான இந்த சபையில கொண்டு வந்து நம்மை சேர்க்கிறார். சத்தியம் நிறைந்த இந்த சபையிலே கொண்டு வந்து நம்மை சேர்க்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்பிக்கையோடு நாம் அரணுக்கு திரும்ப வேண்டும். அல்லேலூயா. சிறையிருப்பை நம்மை விட்டு நீக்கி விடுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை என்ன செய்? அவிழ்த்து விடு, பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்றாரு. சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக் கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோன். சீயோன் என்பது தேவனுடைய சபை. பாபிலோன் என்பது குழப்பமான இடம், சிறையிருப்பான இடம், அடிமை பண்ணுகிற இடம். ஆகவே விக்கிர ஆராதனை நிறைந்த இடம். ஆகவே இந்த உலகத்தில், குழப்பம் நிறைந்த உலகத்தில், பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள் விடுதலையாகி சீயோனுக்கு, தேவனுடைய சபையிலே வந்து சேரும்போது அவளுக்கு விடுதலை உண்டாகிறது. உன்னை நீ விடுவித்துக்கொள். உன் வாழ்க்கையில உன்னை அடிமைப்படுத்துகிற காரியம் என்ன? உன்னை சிறைப்படுத்துகிற பாவம் என்ன? அதிலிருந்து நீயே விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா. சீயோனே, சிறைப்பட்டு போன சீயோனே, நீ விடுதலை பண்ணிக்கொள், உன்னை விடுவித்துக்கொள். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். எந்த காரியத்தில் உனக்கு விடுதலை இல்லை? பாரம்பரியத்தில் கட்டப்பட்டிருக்கிறாயா? உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு அடிமையா இருக்கிறாயா? அதிலிருந்து விடுதலை வேண்டுமானால் தேவனுடைய சபையிலே, சத்தியமுள்ள சபையிலே நீ வந்து சேர வேண்டும். இந்த வசனத்தை நீ கேட்கும் போதே உனக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நீ அறியும் போது சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். எந்த காரியத்தில் நீ அடிமைப்பட்டு இருக்கிறா, எந்த காரியத்தில் உனக்கு விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஒரு மனிதன் ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையாக இருந்தவனா அவன் ஆசீர்வாதத்தை இழந்துருவான், சந்தோஷத்தை இழந்துருவான், சமாதானத்தை இழந்துருவான். ஆகவே இந்த புதிய வருடத்திலே உன்னை அடிமைப்படுத்தக்கூடிய காரியம் என்ன? சிந்தனையில் வரக்கூடிய பாவம் உன்னை சிறைப்படுத்தி விடும். சிந்தனையில் முதல்ல பிசாசு வந்து சிந்தனையில் தவறான எண்ணங்கள், சிந்தனைகளை கொண்டு வருவான், பிறகு உன்னை அடிமையாக்கிடுவான். ஆகவே சிந்தனையில் கூட ஒரு பாவம் வரக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகள்
உன்னை சிறைப்படுத்தி விடும், உன்னை அடிமையாக்கி விடும், உனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்து விடும், உனக்கு வரவேண்டிய நன்மைகளை தடுத்து விடும். ஆகவே இந்த புதிய வருஷத்தில் நீ ஒரு தீர்மானம் பண்ணு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வீணான சிந்தனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள், பார்வைகள், பழக்க வழக்கங்கள் ஒன்று உன்னை அடிமையாக்க கூடாதபடி நீ ஆண்டவருக்கு மட்டும், வசனத்துக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாழ்வாயானால் இந்த புதிய வருஷத்தில் தேவன் உன்னை இரட்டிப்பான நன்மைகளினால் நிரப்பப் போகிறார். நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மைகள், இரட்டிப்பான ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோபுக்கு இழந்து போன எல்லா ஆசீர்வாதம் 2 மடங்கு கொடுக்கிறார். அவனுக்கு வந்த சோதனை, அவனுக்கு வந்த உபத்திரவம், அவனுக்கு வந்த இழப்புகள் எல்லாவற்றிலும் அவன் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான். அவனை பற்றி சொல்கிற சாட்சி என்ன? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவுமாகிய என் தாசனாகிய யோபு. அல்லேலூயா. அவனுக்கு வந்த சோதனை, இழப்புகள், பாதிப்புகள், நிந்தைகள், வியாதிகள், வேதனைகள் எல்லாவற்றிலும் அவன் கர்த்தரை குறை சொல்லல, முறுமுறுக்கல்ல, மறுதலிக்கல்ல. அவன் கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்தான். அதனால கர்த்தர் என்ன செய்தார்? அவன் இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு கொடுக்கிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான நன்மைகள். அல்லேலூயா. இந்த புதிய வருடத்திலே உனக்கு எந்த காரியத்தில் இழப்பு, பாதிப்பு, எந்த காரியத்திலே நீ நஷ்டப்பட்டிருக்கிறதா, எந்த காரியத்திலே நீ கடன் பட்டிருக்கிறா, எந்த காரியத்திலே நீ வியாதிப்பட்டிருக்கிறாய், தேவன் இந்த நாளிலே உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, என்ன பாதிப்பு இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி உனக்கு இரட்டிப்பான நன்மைகளை, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் இந்த புதிய வருஷத்திலே உனக்கு கொடுப்பார். அவன் இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எலியாவை பின்பற்றி வந்த எலிசா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு 2 இரட்டிப்பாக வேணும்னா, உம்மிடத்தில் உள்ளது மட்டுமில்லை, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு இரட்டிப்பாக வேணும். அப்படியானா நீ என்னையே பின்பற்றி வரணும், என்னையே பார்க்கணும். நான் பரலோகத்துக்கு எழுந்தருளி போகும்போது நீ என்னை பார்ப்பாயானால், என்னை கண்டாயானால் அந்த இரட்டிப்பான வரம் உனக்கு கிடைக்கும். ஆகவே எலிசா என்ன செய்கிறான்? எலியாவே பின்பற்றி போகிறான். கில்கால், பிறகு பெத்தேல், பிறகு யோர்தான், கடைசியில் தான் அவன் கேட்குறான், உனக்கு என்ன வேணும்? உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பா வேணும். ஒவ்வொரு இடத்திலும் புறப்படுகிற வேளையிலே தடை வந்தது. அங்கிருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இவனை தடை செய்தார்கள். எலிசாவே, எலியாவை இங்கிருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப் போகிறார், நீ என்ன செய்ய போகிறாய்? நீ ஏன் இன்னும் அவரை பின்பற்றி போகிறாய் என்று கேட்டபோது, சும்மா இருங்கள், அதெல்லாம் எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவரை உண்மையாக பின்பற்றி வருகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தடை வரலாம். உங்களோடு இருக்கிறவர்கள், உங்களுடைய சொந்த ஜனங்கள், நண்பர்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறார்களா? தடைகளை மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மைகளை, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு வருகிற தடைகளை மேற்கொள்ள வேண்டும். எலிசாவை போல மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில தடை வந்த உடனே தேவனுக்கு சித்தம் இல்லைன்னு அப்படி இருந்துருவாங்க. நீ ஆராதனை செய்வதற்கு தடை வரும், நீ ஜெபம் பண்ணுவதற்கு தடை வரும். தேவனுடைய சித்தம் செய்ய விரும்பும் போது பல விதத்திலே சாத்தான் உன்னை தடை செய்வான். அந்த தடைகளை நீ மேற்கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டுமானால்,
தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த புதிய வருஷத்திலே கர்த்தர் சொல்றாரு, ஜெபத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். ஜெபத்தை விடாத, ஆராதனை விடாத, வசனத்தை வாசிப்பது, தியானிப்பது, கேட்பது அதை விட்டுறாத. நீ ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால், தேவன் உன்னை சந்திக்க வேண்டுமானால், தேவனுடைய சித்தம் நீ செய்ய வேண்டுமானால், தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டுமானால், கர்த்தருடைய வருகையிலே அவரை சந்திக்கணுமானா, அல்லேலூயா, முதலாவது ஜெபத்தை நீ விடாமல் இருக்கணும். அல்லேலூயா, தோத்திரம். முதலாவது தேவனை தேடு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அல்லேலூயா, ஆராதனை விட்டுறாத. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ வளர வேண்டுமானால் இடைவிடாமல் ஆராதனை செய்யணும். வாரத்தில் ஒரு நாள் அல்ல, இடைவிடாமல். தானியேலை பார்த்து சொன்னார், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அல்லேலூயா. இடைவிடாமல் அவன் பண்ணின ஜெபம், ஆராதனை அவனுக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது, பாதுகாப்பை கொடுத்தது. அவனுக்கு வந்த தீமை, சிங்கக்கவிக்குள்ள இருந்தும் அவனை தேவன் பாதுகாத்து வெளியே கொண்டு வந்தார். கரங்களை வீழ்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஆபத்தான கட்டத்திலே, சோதனை வேளையிலே தேவன் உன்னை பாதுகாக்க வேண்டுமானால், உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டுமானால், ஆராதனை விடாத, ஜெபத்தை விடாத. உன்னுடைய அலுவல்களை ஒதுக்கி வைத்து விட்டு ஜெபம் பண்ணுவதற்கு முக்கியத்துவம் கொடு. அல்லேலூயா. ஒருவேளை உடனே உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கலாம், ஆனால் ஜெபத்தை விடாத. விசுவாசத்தோடு நீ ஜெபம் பண்ணும்போது, தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணும்போது, தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது உன்னுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்பார். ரொம்ப அற்புதமாக உன்னை நடத்துவார். தானியேலை தேவன் அற்புதமாக பாதுகாத்து வழி நடத்த காரணம் என்ன? தானியேலின் காரியமோ ஜெயமாக இருந்தது. கரங்களை வைத்து வர அல்லேலூயா சொல்லுங்க. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. உன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, வெற்றியுள்ள சாட்சியாக நீ நடக்க, பாவத்தின் மேல் வெற்றி, பிசாசின் மேல் வெற்றி, இயற்கையின் மேல் வெற்றி, எல்லா விதமான சாத்தானுடைய கிரியைகளை அழித்து கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுக்க வேண்டுமானால் நீ ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. சிலர் எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம். கடிதம் எழுதுவாங்க, ஃபோனில் சொல்லுவாங்க, ஆனால் அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. எப்போதும் மற்றவருடைய ஜெபத்திலே சார்ந்திருக்க கூடாது. ஒவ்வொரு விசுவாசியும் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு சரியாக இருக்கணும். எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, எங்கள் அப்பா ஜெபம் பண்ணுவாங்க, என் குடும்பத்தாரெல்லாம் எனக்கா ஜெபம் நடக்காது. நீ ஜெபம் பண்ணணும். மற்றவருடைய ஜெபத்தை சார்ந்திருக்காத. உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, ஐக்கியம் சரியாக இருந்தால் உன்னுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஏன், உனக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை, என்ன வியாதி, என்ன தேவை? விசுவாசி ஒருபோதும் கடன் வாங்கக்கூடாது. இந்த புதிய வருஷத்தில் தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் சரி, எவ்வளவு தேவை வந்தாலும் சரி, நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே. ஒரு தீர்மானம் பண்ணுவீர்களா? கர்த்தர் உங்களை இன்று முதல் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே, நீர் என்னை நடத்துவீர், எனக்கு அந்த விசுவாசத்தை தாரும். நீ சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் அல்லேலூயா வரல. கடனே இல்லை என்று சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ கடன் வாங்க மாட்டா, கடன் கொடுப்பான்னு இருக்கு பைபிள். விசுவாசி ஒருபோதும் ஒன்றுக்கும் கடன் படக்கூடாது. கடன்னா அடிமை, அது ஒரு சிறையிருப்பு. பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். நீ யாரிடத்துல கடன் வாங்கினியோ அந்த ஆளுக்கு நீ அடிமை.
கடன் வாங்கிவிட்டு கடன் கேட்பார்களே, கொடுத்தவர்கள் கேட்பார்களே என்று சபைக்கு வராமல் போனவர்கள் ஏராளம் உண்டு. வீட்டை காலி பண்ணிட்டு போனவர்கள் ஏராளம் உண்டு. டிரான்ஸ்ஃபர் வாங்கி வெளியூர்களுக்கு போனவர்கள் ஏராளம் உண்டு. ஒரு சபையை விட்டு இன்னொரு சபைக்கு மாறி போனவர்கள் அதே மாதிரி. காரணம் என்ன? இங்கே வந்தால் நம்ம கடன் கேட்பாங்க, வேற சபையை மாற்று. உன் ஜீவியத்தை மாற்று, உன்னுடைய வாழ்க்கையை மாற்று. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. 56 வருடமாக ஊழியத்துக்கு வந்து 56 வருடமாக கடன் படாமல் கடன் வாங்காமல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்துட்டு வரேன். ஆரம்ப காலத்தில் எவ்வளவு தேவைகள், பசி பட்டினி எல்லாம் வந்தாலும் ஒருபோதும் ஒரு இடத்துல நான் கடன் வாங்கினது கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் தேவன் மேல இருக்கணும், தேவனுடைய வார்த்தையின் மேல இருக்கணும். அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படியே விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவன் அற்புதங்களை செய்வார். என்ன காரியம்? படிப்பா, திருமண காரியமா, வேலையா, வியாபாரமா, எல்லா காரியத்திலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக நடத்துவார், அற்புதமாக உன்னை நடத்துவார். விசுவாசிக்கணும், நீ விசுவாசிக்கணும். அவர் நடத்துறாரு, இவர் நடத்துறாரு, எனக்கு என்ன இப்படி கஷ்டம்? உன்னுடைய விசுவாசம் அப்படி இருக்கும். நீ விசுவாசித்தால் கர்த்தர் என்ன, அவர் எப்படி இருக்கோ இவர் இப்படி, அதை பார்க்காத. என்னை கர்த்தர் நடத்துவார், என்னுடைய தேவைகளை சந்திப்பார், என்னுடைய வியாதியை குணமாக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். விசுவாசிக்கிறவளால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் உங்கள் பிரச்சனைகளுக்கு, தேவைகளுக்கு, கடன் தொல்லைகளுக்கு, வியாதி வேதனைகளுக்கு ஒரு பரிகாரியாக இருந்து அதுக்கு ஒரு தீர்வை உண்டு பண்ணுகிறார். நீங்க விசுவாசிக்கணும். அல்லேலூயா. கடந்த வருஷத்தில் இருந்த பிரச்சனை, கஷ்டம், வியாதி, வேதனை, தீங்கு என்னை அணுகாது, கர்த்தர் எனக்கு விடுதலை தந்தார் என்று ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வியாதிகள் இப்பொழுதே நீங்கும். நீங்கள் அல்லேலூயா என்று தேவனை மையப்படுத்தீங்களே விசுவாசத்தோடு, அப்பொழுதே உன்னுடைய வியாதி உன்னை விட்டு நீங்கி விட்டது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்திராமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல அல்லேலூயா, எகிப்தியருக்கு வரப்பண்ணின் எகிப்தியருக்கு வந்த வியாதி ஒன்றும் உனக்கு வராது. அல்லேலூயா. வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எந்த வியாதி யாருக்கு வந்தாலும் சரி, எவ்வளவு பயங்கரமான வியாதி, டாக்டர்களால் தீர்க்க முடியாத வியாதி, மனிதர்களால் கைவிடப்பட்ட வியாதி, அல்லேலூயா, நீ ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும். யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா? அங்கே ஜெபம் நடக்குது, இங்கே ஜெபம் நடக்குது, அங்கே இதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, வியாதிக்காக ஜெபம் பண்ணுவாங்க, அந்த கூட்டத்துக்கு போகலாமா, இந்த கூட்டத்துக்கு போகலாமா என்று நினைக்காத, அலையாத. விசுவாசத்தோடு நீ ஜெபம் பண்ணு, உன்னுடைய ஜெபத்தை கேட்பார். சோங் கொடுக்கிற யாரு? ஒரு மனிதன் அல்ல, பிரசங்கியார் அல்ல, பாஸ்டர் அல்ல. சோகம் கொடுக்கிறது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். விசுவாசியே, இந்த வேளையிலே நீ வியாதிப்பட்டிருந்தாலும் நீ விசுவாசிப்பாயானால் உடனே ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்தோடு நீ எதை கேட்டாலும் நீ அதை பெற்றுக் கொள்வாய். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். 101 வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான். ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு.
நீ விசுவாசித்தால் போதும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இனி இதுக்கு முன்னால உள்ள காலத்தை விட்டுருங்க, 2015 விட்டுருங்க. இனி அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் சொல்லி இனி நடந்த எல்லாம் போட்டு இனி இனி இந்த புதிய வருஷத்துல ஒரு தீர்மானம் பண்ணு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெதஸ்தா குளத்தண்டையில் 38 வருஷமா வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன், நான் அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்தேன். 38 வருஷம் அப்படியே இருக்கான். ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாலே அங்க போய் இருக்கான். தேவதூதன் குளத்தை கலக்குவான், எனக்கு சோகமாக. நீ ஒவ்வொரு தடவையும் இவன் மற்றவங்க எனக்கு உதவி செய்வாங்க, யார் முந்தி இறங்குவாங்க, போட்டி போட்டோம். இவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இவன் ரொம்ப கலங்கி போய் இருக்கிற வேளையில, சோர்ந்து போய் இருக்கிற வேளையில இயேசு அவனை தேடி, அந்த ஒரு மனிதனுக்காக 38 வருஷமா காத்து கொண்டிருந்தானே அந்த ஒரு மனிதனை தேடி இயேசு அந்த இடத்துக்கு செல்றாரு. குறிப்பாக அவனை போய் பார்த்து, சொத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அல்லேலூயா. தண்ணி கலக்கப்படும் போது வேற ஒரு முந்தி இறங்கி எனக்கு உதவி செய்ய வரும். உனக்கு உதவி செய்ய ஒருவர் இல்லாமல் இருக்கலாம், உனக்கு உதவி செய்ய முடியாது, நண்பர்கள் உதவி செய்ய முடியாது, சொந்தக்காரர்களை நம்பாத, அவர்கள் உதவி செய்ய முடியாது. ஆனால் உதவி செய்ய முடியாதனாலதான், யாரும் உனக்கு உதவி செய்ய முடியாதனாலதான் இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். இயேசு உன்னை இந்த சபையில கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்தில் அவன் எங்க வந்தான்? தேவாலயத்துக்கு வந்துட்டான். அதுதான் பெரிய காரியம். சில சோமானா அதுக்கு பிறகு ஆலயத்துக்கு பக்கமே வரமாட்டாங்க, சபைக்கே வரமாட்டாங்க, ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. சோமாச்சில்ல, இவன் இந்த மனிதன் நினைச்சான் நன்றி உள்ளவன், தேவாலயத்துக்கு வந்தான். தேவாலயத்தில் அவனை கண்டு, இனி பாவம் செய்யாத. அந்த வசனத்தை மட்டும் படிங்க, 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இப்படியா வசனம் வாசிக்கிறது? வாசிக்கிறது கம்பீரமா இருக்காண்டா. அல்லேலூயா. அதிக கேடானது ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாத, இனி தீங்கை நீ காணாதிருப்பாய். கடந்த வருஷம் வந்தது வரட்டு, போனது போட்டு. இனி 2016 அதிக கேடானது ஒன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாத. அல்லேலூயா. இந்த 2016 இனி ஒரு பாவத்தை நீ செய்யாத தீர்மானம் பண்ணு, பொருத்தனை பண்ணு. ரொம்ப அற்புதமாக தேவன் உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. பாவம் செய்யும் போது கேடு வருது, வியாதி வருது, துன்பம் வருது. பாவம் உன்னை பாதாளத்தில் கொண்டு போய் விடும், நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும், தேவனை விட்டு பிரித்து விடும், தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை தடுத்து விடும். ஆகவே கர்த்தர் சொல்றாரு, இனி பாவம் செய்யாத. இந்த 2016 ஆண்டவர் இதுவரைக்கும் செய்த பாவங்களை மன்னித்து விட்டார். இனி பாவம் செய்யாத, அதிக கேடானது வரும்படி வராதபடி பாவம் செய்யாத. அல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இங்க வாசித்து பார்த்தா தெரியும். அல்லேலூயா. பாவியான ஒரு ஸ்திரீ வந்தா, இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இயேசு சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லறிய கடவன். எல்லாரும் கல்லறியக்கு கல்லை எடுத்து வச்சு நிற்கான். இயேசு கிறிஸ்து இப்படி சொன்ன உடனே சரி, இவன் யோசித்து பார்க்கான், நம்ம எதுவும் பாவம் செய்தோமா?
ஆமாம், ஒவ்வொருத்தனும் தன்னுடைய பாவத்தை உணர ஆரம்பித்தான். ஏசு சொன்ன வார்த்தை கிரியை செய்தது. ஒவ்வொருத்தனும் கல்லை போட்டுக்கிட்டு பேசாம போயிட்டான். ஏசு அவளை பார்க்குறாரு. உன்னை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று வந்தவர் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? அவளும் போயிட்டாங்க, மனசாட்சியில் பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க. சோத்திரம். நானும் உன்னை குற்றவாளியாக தீர்ப்பதில்லை. அவளை பார்த்து கடைசியாக சொன்னார், இனி பாவம் செய்யாத. ஒரு அல்லையிலே போடுங்க. 2015 போன போட்டு செய்த பாவம் இதோடு முடிந்தது. அதுக்கு முற்றுப்புள்ளி. பழையவர்கள் எல்லாம் ஒளிந்தன. இந்த 2016 அல்லேலூயா, உன்னை ஆண்டவருக்கென்று பிரதிஷ்டை பண்ணு. இனி ஒரு பாவம் உன்னை பற்றி கொள்ளக்கூடாது. அப்படியானா வியாதி உன்னை வராது, தீங்கு வராது, துன்பம் வராது, பாவம் உன்னை மேற்கொள்ளாது, வியாதி உன்னை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. தீமை உன்னை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. இனி பாவம் செய்யாத. குற்றம் சாட்டினவள் கல்லறிந்து கொல்ல வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. எப்போதுமே மற்றவளையே குற்றம் சொல்லிட்டு இருக்காத, மற்றவளை குறை சொல்லிக்கிட்டு இருக்காத. விசுவாசி, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, நீ எப்படி இருக்கா? உன்னை யோசித்து பாரு. சிலர் எப்போதும் மற்றவருடைய குறைகளை தான் பார்ப்பாங்க. அவங்க சரியில்லை, அந்த விசுவாசி சரியில்லை, அந்த அம்மா சரியில்லை, இந்த ஐயா சரியில்லை. இது யாருடைய வேலை? பிசாசு. குற்றம் சாட்டுகிற பிசாசு. மற்றவர்களை குற்றப்படுத்துறது, குற்றம் சாட்டுறது யாரு? பிசாசு. யோசுவாவின் வலது பக்கத்தில் நின்றுக்கிட்டு பிசாசு அவன் அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கான்னு அங்கேயும் போய் சொல்லிட்டு இருக்கான். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அல்லேலூயா. மற்றவளை குறை சொல்லாத, மற்றவளை குற்றவாளியை தீக்காத. உன்னை நீ ஆராய்ந்து வா. உன்னுடைய குறை என்ன, அதை கண்டுபிடி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மற்றவளிடத்தில் ஒரு குறை காணும்போது என்னிடத்தில் அந்த குறை இருக்குதா அப்படி பாரு. அப்படியானா நீ ஆசீர்வதிக்கப்படுவா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார். இனி பாவம் செய்யாத. வியாதிப்பட்டவனை பார்த்து இனி பாவம் செய்யாத. அல்லேலூயா. பாவியான அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னாரு, இனி பாவம் செய்யாத, இப்போ உன்னை காப்பாற்றி விட்டுருக்கேன். அல்லேலூயா. இந்த 2015 ஆண்டவர் நம்மை ரொம்ப அற்புதமாக பாதுகாத்து வந்திருக்காரு. நீ நன்றி உள்ளவளா இருக்கு, நன்றியாயிரு. நன்றி இல்லாமல் போகிற இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து 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 போனார்கள். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து போகாமல் நன்றி உள்ளவனாயிரு. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு போடுறோம்ல, எதுக்கு அதை வைக்கும்? பரமண்டல ஜெபத்தை பண்ணிட்டு போறாங்க எல்லாரும். நம்ம மட்டும் அது சொல்றேன்னா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரிச்சு போட்டாச்சு, நம்ம போயிட்டு வருவோன்ட்டு போயிடாதுங்க. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இதுக்கு தான் ஆண்டவர் இந்த ஜெபத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். செய்த நன்மைகளை மறவாதே. இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் நன்றி இல்லாமல் போன மனிதர்கள் ஏராளம். இந்த சபையில வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பரிசுத்தாவி பெற்றவர்கள், தெய்வீக சுகம் பெற்றவர்கள் எல்லாரும் தொடர்ந்து இங்கே இருந்திருப்பார்களானால் இந்த சபையில இருந்து 10,000க்கு அதிகமான 20,000க்கு அதிகமான ஜனங்கள் வந்திருப்பாங்க. அவள் தேவைகள் சந்திக்கப்பட்ட உடனே சிலர் கல்யாணம் முடிஞ்ச உடனே புறப்பட்டு போயிடுவாங்க. அதோட வியாதி குமையா போயிடுவாங்க. இயேசு கிறிஸ்துவிடத்தில் 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள். ஆண்டவரே எங்களை குணமாக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உங்களை கொண்டு போய் ஆசாரியன்ட்ட காட்டுங்கப்பா. உடனே கீழ் பண்ணியா. அங்கே இருந்து தான் நாங்கள் இங்கே வந்து, அவன் தான் எங்களை இங்கே
வெளியே தள்ளி விட்டான், பாளையத்துக்கு வெளியே. நாங்கள் இங்கே அவனுக்கு தெரியாமல் இங்கே வந்திருக்கோம். இனி அவன்கிட்ட போனால் உங்களை இங்கே வர சொன்னது யார் அப்படி கேட்பான்ல. நாங்கள் அங்கே போக முடியாது, வேற எங்கேயாவது போக சொல்லும். ஐயா யோர்தானில் போய் இறங்கட்டுமா, சீலமங்குளத்தில் போய் கழுவட்டுமா, ஏதாவது வேற எங்கேயாவது சொல்லும். இல்லை தொட்டு குணமாக்கும். அப்படி சொன்னாங்களா? எதிர்த்து பேச கேள்வி கேட்காத ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் அவனுக்கு இப்படி செய்தீர், இவனுக்கு இப்படி செய்தீர், எனக்கு இப்படி செய்தா என்ன? கேள்வி கேட்காத. கர்த்தர் சொல்றார், கீழ்ப்படி. அவர்கள் வழி நடந்து போகிறார்கள், போகிற வழியிலே 10 குற்றவாளிகளும் சொத்தமானார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 10 பேரும் சொத்தமானாங்க. அல்லேலூயா. எப்பொழுது நீ கீழ்ப்படுகிறியோ அற்புதம் நடக்கும். ஏன் ஆசீர்வாதம் வரல, அற்புதம் நடக்கல, வியாதி குணமாகல? தேவனுடைய வார்த்தைக்கு நீ முழுவதும் கீழ்ப்படியல்ல. கீழ்ப்படியும் போதே உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அற்புதம் நடந்த போது 10 பேர் சொத்தமான போது திரும்பி வந்தது எத்தனை பேர்? ஒருதான் தான். பாருங்க, இதான் உலகம், இதான் மனுஷன். 10 பேர் குஷ்டரோகத்திலிருந்து சோமாக்கி இருக்காங்க, திருப்பி வரல. ஒருத்தன் மாத்திரம் வந்திருக்கான். ஒருத்தன் மாத்திரம் அவரை பின்பற்றி வர்றான், ஆலயத்துக்கு வர்றான், ஆராதனைக்கு வர்றான். ஒரே ஒருத்தன் தப்பி வந்தான். சொத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே? ஆண்டவர் கேட்கிறாரு. ஒவ்வொருவர் மேலும் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். நன்மைகளை பெற்ற நாம், ஆசீர்வாதங்களை பெற்ற நாம் அதுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்கிறோமா? தேவனை ஆராதிக்கிறோமா? தேவனை துதிக்கிறோமா? சாட்சி சொல்லுகிறோமா? ஆண்டவர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா? அப்படியானால் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த புதிய வருடத்திலே ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நன்றி உள்ளவர்களாக. கடைசி காலத்தில் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் கடைசி காலத்தில் கொடிய நாட்கள் வரும் என்று அறிவாய், தற்பிரியராக, பணப்பிரியராக, நன்றியற்றவர்களாக, நன்றி அறிவில்லாதவர்கள். கடைசி காலத்துக்குரிய அடையாளம் இது. இயேசு கிறிஸ்துவுடைய வருகையின் காலம் நெருங்கி விட்டது. அதுக்கு அடையாளம் என்ன? நன்றி இல்லாமல் போவார்கள் மனிதர்கள். ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து போவார்கள். அப்புறம் மனிதன் செய்த நன்மை எப்படி நினைப்பானா? உதவி செய்தான் நினைப்பானா? இல்லை. இந்த கடைசி காலத்தில் தேவன் மேலும் மேலும் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க. என்ன நன்மை செய்தாருன்னு கேட்காத. உன்னை இதுவரைக்கும் உயிரோட வைத்திருக்கிறதே தேவனுடைய கிருபை. பார்த்துக்க. அல்லேலூயா. நீ பிழைத்திருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை. அதுக்கு நன்றியாயிரு. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, எத்தனை பேர் வியாதியில் இழுத்து கிடக்கான், ஆஸ்பத்திரியில் படுக்கையில் இருக்கான். ஆஸ்பத்திரியில் போய் பாருங்க, ஆண்டவர் நமக்கு இவ்வளவு சுகம் தந்திருக்காரு, எவ்வளோ அற்புதம் செய்திருக்காரு. எத்தனை பேர் தெருவில் பிச்சை எடுத்துட்டு அலைகிறான். ஆண்டவர் நம்ம இவ்வளவாய் சோத்தோடு பலத்தோடு பாதுகாத்து வந்திருக்காரு, நமக்கு நன்மைகளை செய்திருக்காரு. அவருக்கு நன்றியாக இருக்கிறோமா? தேவனுக்கு ஆராதனை செய்வதில்லை, தேவனை துதித்து பாடி சாட்சி சொல்லுவதில்லை, ஆண்டவர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கவில்லை. ஆண்டவர் ஒரு நன்மை செய்தா அதை மற்றவர்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை பெற்ற லேகியோன் அவன் போற இடமெல்லாம் அவன் சாட்சி சொல்றான், சுவிசேஷம் சொல்றான். விசுவாசியே, நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை ஆத்தும ஆதாயம் பண்ணியிருக்கா? இந்த புதிய வருஷத்துல ஒரு தீர்மானம் பண்ணு. உனக்காக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உன் குடும்பத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உன் பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? யாருக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறாய்? யோசித்து பாரு. சில கேட்டா
என் குடும்பத்துக்காகத்தான் ஐயா நான் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன், என் பிள்ளைகளுக்காகத்தான் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லை. நீ வாழ்வது உனக்காக அல்ல, இயேசுவுக்காக. உன்னை இன்னும் ஜீவனோடு வைத்திருப்பது கர்த்தர். அவருக்கு நன்றி உள்ள சாட்சியாக ஜீவிக்கணும். அதற்காகவே உன்னை இன்னமும் உயிரோடு வைத்திருக்கிறார். ஜீவன், சுலன், பலன், பாதுகாப்பு இதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை. நாம் நிர்மலமாகாதிருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை. அதுக்கு நன்றி உள்ளவளா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீ சாட்சி சொல்லுவாயா? ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லிக்கொண்டே இருப்பாயா? அல்லேலூயா. ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்றான். நான் என்ன செய்வேன்? ஆராதனை விட மாட்டேன், சபை கூடையில் விட மாட்டேன், சாட்சி சொல்லுவேன், தசம் வாங்க ஒழுங்கா கொடுப்பேன். இப்படியெல்லாம் நீ தீர்மானம் பண்ணுவா, சாட்சி சொல்லுவா, அதோட சரி. அடுத்த வாரம் எல்லாம் மறந்துடுவா. நீ ஒரு பொருத்தனை பண்ணா அந்த பொருத்தனையை உண்மையா நிறைவேற்றணும். அவன் தான் விசுவாசி. அல்லேலூயா. இந்த புதிய தினத்திலே 2016 வருடம் ஆரம்பிக்கிற இந்த நாளிலே நீ யோசித்து பாரு. வருஷம் ஆரம்பிக்கிற வேளையிலே நீ தீர்மானம் எடுத்தா, பொருத்தனை பண்ணினா, நான் இனி ஒழுங்கா ஆராதனைக்கு வருவேன், சபை கூடையில் விட மாட்டேன், ஜெபத்தை விட மாட்டேன், ஊழியம் செய்வேன், ஆத்துமாதாயம் பண்ணுவேன். இப்படியெல்லாம் பொருத்தனை பண்ணியிருக்கலாம், ஜெபம் பண்ணியிருக்கலாம், தீர்மானம் பண்ணியிருக்கலாம். இனி தசமபாகத்தை ஒழுங்காக நான் கொடுப்பேன், தீர்மானம் பண்ணியிருக்கலாம். ஆனால் தீர்மானத்தை காப்பாற்றினியா? நிறைவேற்றினியா? பொருத்தனைகளை நிறைவேற்றினியா? ஆசீர்வாதம் எப்படி வரும்? தேவனிடத்தில் பண்ணின பொருத்தனை தீர்மானங்களை உண்மையாய் நிறைவேற்றினால். அல்லேலூயா. என் வார்த்தைகளுக்கெல்லாம் நீ கீழ்ப்படிந்து நடந்தாயானால் இந்த வருஷத்தில் நான் உன்னை என்ன செய்வேன்? இரட்டிப்பான நன்மைகளினால் உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. வருஷத்தின் ஆரம்பம் முதல் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தர் அவருடைய கண்களை நம்மேல் வைக்கிறார். நீ என்ன செய்றா? எங்க போறா? என்ன பேசுறா? ஆண்டவருக்காக ஏதாவது ஊழியம் செய்றியா? வீணா நேரத்தை போக்குறியா? இல்லை அந்த செல்லை வச்சு குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறியா? இல்லை டிவியில் மயங்கிட்டு இருக்கிறியா? ஆபாசமான காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கியா? செல்லை பார்க்குறியா? இதெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு. நீ எங்கே போறா? வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. தேவனுடைய பார்வைக்கு நாம் தப்ப முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வழிகளை எல்லாம் அவர் கண் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. தம்மை பற்றி உத்தம இருதத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக இந்த உலகத்துக்கு தம்முடைய வல்லமையை, அற்புதம் செய்யும் வல்லமையை, குணமாக்கும் வல்லமையை இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு, விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஜனங்கள் மத்தியிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. நீ அவரை உத்தமமாய் பின்பற்றுவாயா? உத்தம இதயத்தோடு நடப்பாயானால் உன் மூலமாக உலகத்துக்கு, தேவனை அறியாத ஜனங்களுக்கு, விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். தேவன், நம்முடைய தேவன் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறையிற்பட்டு போக காரணம் என்ன? அவர்கள் செய்த விக்கிர ஆராதனை. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்றாங்க, விக்கிர ஆராதனை செய்றாங்க. இயேசு கிறிஸ்து படத்தை வச்சு வணங்குது, மரியாதை வணங்குறது, சிலுவையை வணங்குறது, இதெல்லாம் விக்கிர ஆராதனை. புதிய ஏற்பாட்டில் விக்கிர ஆராதனை என்ன? பொருளாசை, பணாசை. ஹல்லேலூயா. இந்த 2016 எனக்கு பணம் சேரணும், சொத்து வாங்கணும், நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், நகை வாங்கணும். இதுதான் உன்னுடைய தரிசனமா? ஆண்டவருக்காக நீ என்ன செய்யணும்? உன்னை இன்னமும் உயிரோட வைத்திருக்கிறார் என்றால்
தேவனுடைய திட்டம் என்ன? அவருக்காக நீ பாடுபடணும், ஊழியம் செய்யணும், ஆத்துமாதாயம் பண்ணணும், சுவிசேஷம் சொல்லணும், சாட்சி சொல்லணும், சத்தியத்தில் நடக்கணும், சத்தியத்தில் நடக்கணும். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள். அல்லேலூயா. உனக்கு திறந்த வாசலை வைக்கிறார். ஆண்டவருக்காக நீ ஏதாவது ஊழியம் செய்வாயா, ஆத்தும் ஆதாயம் பண்ணுவாயா, சுவிசேஷம் சொல்லுவாயா? நேரத்தை வீணாக்காதே விசுவாசியே. உன்னுடைய நேரத்தை எப்படி செலவு பண்றா? இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், பணம் சம்பாதிக்க வேண்டும், இதுதான் உன்னுடைய நோக்கமா? இயேசுவுக்காக ஆத்தும் ஆதாயம் பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும். விக்கிராரான செய்கிறவன் அவன் விழுந்து கிடக்கான், ஒவ்வொரு கோயில் குளமா போய் விழுந்து கிடக்கான். அவனுக்கு சுவிசேஷம் சொல்றது யாரு? இந்தியா முழுவதும், தமிழ்நாடு மட்டுமல்ல முழு இந்தியாவும் விக்கிராராதனை செய்ய படை திரண்டு போகிறார்கள். அவளுக்கு சுவிசேஷத்தை சொல்றது யாரு? சத்தியத்தை சொல்றது யாரு? சாட்சி சொல்றது யாரு? சொல்ல மாட்டான். என் ஜனங்கள் அறியாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள், என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். அவளுக்கு சுவிசேஷம் சொல்லாமல் இருப்பதனால தான் அவர்கள் விக்கிராராதனை செய்றாங்க. ஜீவனுள்ள தேவனை அவளை அறிந்து கொள்ள வேண்டுமானால், சாட்சி சொல்ல வேண்டுமானால், தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற வேண்டுமானால், விசுவாசியே நீ விண்ணப்பம் பண்ணணும், கண்ணீர் விட்டு அழணும். பாதாளத்தில் விழுகிற ஜனங்கள் மனம் திரும்பணும், ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்யணும் என்பதை மனதில் வைத்து நீ செயல்படுவாயா? ஆண்டவருக்காக நீ என்ன செய்றா? நீ எதை செய்தாலும் அதில் சுயநலம் இருக்கிறதா? உனக்காகவே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை வீணாக்கிறாத. இயேசுவுக்காக வாழ்வாயா? நீ கொடுப்பதில் கிறிஸ்தவர்களை விட இந்துக்கள் தான் அதிகமாக கொடுக்குறாங்க. அப்படி ஒரு கணக்கெடுப்பு இருக்கு. திருப்பதியில் போய் பாருங்க, பணமா சேர்ந்து பொன்னும் மணிமா விழுந்து கிடக்கு. விக்கிராராதனை செய்கிறவங்க தியாகம் பண்ணி என்ன செய்கிறாங்க? கொண்டு கொடுக்காங்க. ஆனால் விசுவாசி இன்னும் மேலே மேலே சம்பாத்தியம் பண்ணணும், வீடு கட்டணும், இப்படித்தானே இருக்கா? ஆண்டவருக்காக நீ என்ன செய்யணும்? அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், தேவனுடைய சபை கட்டப்படணும். இதுக்காக நீ என்ன செய்றா? எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கா? நீ தசவாங்கூட கொடுப்பதற்கு ரொம்ப கஷ்டப்படுறால, எப்படி பரலோகத்துக்கு போறது? நான் சொல்றேன், மல்கியா 3:10 அந்த அதிகாரம் வாஸ்த தசம் வாங்க கொடுக்காதவளை பற்றி என்ன சொல்லியிருக்கேன்னா, சபிக்கப்பட்டவள்னு சொல்லியிருக்கு. சபிக்கப்பட்டவள்லாம் எங்கே வராங்க? இடது பக்கம் வராங்க. அவள் நரகத்தில் தள்ளப்படுவாங்க. நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம வஞ்சிப்பாயானால், நல்லா கேட்டுக்க, தசம் வாங்க கொடுக்கறதுல உண்மை இல்லாத நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது, வருகையில் போக முடியாது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. உண்மை உள்ளவன் எவனோ அவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அடுத்த பகுதி என்ன இருக்குன்னா, ஐஸ்வர்யவானாக தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அல்லேலூயா. விசுவாசியே நீ எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்கணும். ஜெபம் பண்ணுவதில் உண்மை, ஆராதனை செய்வதில் உண்மை, ஊழியம் செய்வதில் உண்மை, கர்த்தருக்கு கொடுப்பதில் உண்மை. உண்மை உள்ளவன் எவனோ அவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த புதிய வருஷத்தில் இன்றைக்கு தீர்மானம் பண்ணு, தேவனிடத்தில் நீ உண்மையா இருந்தால், தேவனுக்கு உண்மையா இருந்தால், எல்லா காரியத்திலும் உண்மையா இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு, பரிபூர்ண ஆசீர்வாதம். புளித்த மாவு அதை தள்ளி விட்டு
புளிப்பில்லாத அப்பம். அது என்ன? உண்மை, துப்புரவு. உண்மையும் துப்புரவும் நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இருந்தால், உத்தமமாய் அவரை பின்பற்றி நடப்போமானால், உத்தமத்திலே உறுதியாய் இருப்போமானால், யோபுவை போல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யோபுவை குறித்து கொடுத்த சாட்சி என்ன? அவனுக்கு எவ்வளவு சோதனை வந்தது, எவ்வளவு பாதிப்புகள் வந்தது, எவ்வளவு இழப்பு வந்தது. கர்த்தர் அவன் இன்னமும் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறான். அதான் 2 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவன் இன்னமும் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறான். நீ உத்தமத்தில் உறுதியா இருப்பாயா? அறிந்த சத்தியத்தில் உண்மையா இருப்பாயா? உறுதியா இருப்பாயா? தேவனிடத்தில் பண்ணின வாக்குத்தத்தம் உடன்படிக்கை பொருத்தனையில் உண்மையா இருப்பாயா? ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்வதில் உண்மையா இருப்பாயா? இந்த புதிய வருஷத்தில் ஒரு தீர்மானம் பண்ணு. ஜெபத்தை விட மாட்டேன், ஆராதனை விட மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுப்பதில் உண்மையா இருப்பேன், ஊழியம் செய்வதில் உண்மையா இருப்பேன். ஆத்துமாதாயம் பண்ணணும். ஒவ்வொரு விசுவாசியும் விக்கிராராதனை செய்கிறவன் அவன் ஆத்துமாதாயம் பண்றான். விக்கிராராதனை பரப்பிட்டு போறான். தெருக்களில் போற இடமெல்லாம் வார இடமெல்லாம் அவன் கோஷம் போடுறான். வெக்கப்படல. எந்த இடத்திலும் தைரியமாக அவன் நிற்கிறான். நடு ரோட்டில் நிற்கான். நடு ரோட்டில் நிற்காங்க. விசுவாசி ஆலயத்தில் வந்து நீ தேவனை தொழுது கொள்றதுக்கு வெக்கப்படுறான். பைபிள் எடுக்கிறதுக்கு வெக்கப்படுறான். அவன் வெக்கப்படல. விக்கிராராதனை செய்கிறவன் துணிஞ்சு நிற்கான். சர்வ வல்லமையுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், பரிசுத்தமான தேவன், இவரை ஆராதிப்பதற்கு, சாட்சி சொல்வதற்கு, சத்தியம் சொல்வதற்கு, சுவிசேஷம் சொல்வதற்கு நீ வெக்கப்படுகிறா? இத்தனை வருஷமா இருக்கா? நீ எத்தனை ஆத்துமாதாயம் பண்ணிட்டா சொல்லு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும், பரிசுத்தாவி பெற்ற ஒவ்வொருவரும் ஆத்துமாதாயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆத்துமாதாயம் பண்ணாம வெறுங்கையோடு நீ பரலோகத்துக்கு போயிட்டேன்னா கையை கழுவிடுவார் ஆண்டவர். நீ எனக்காக என்ன செய்தா? உனக்காக நான் ஜீவனை கொடுத்தேன். நீ எனக்காக என்ன செய்தா? நான் வார வாரம் கோயிலுக்கு போயிட்டு வரேன் ஐயா. எத்தனை பேர் போகாமல் இருக்காங்க? நான் கோயிலுக்கு போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வாரேன், வாரத்தில் ஒரு நாள். அதுவும் இல்லை. நான் வருஷத்துக்கு ஒருக்கா போகிறேன் ஐயா, வருஷப்பிறப்பன்னு போவேன். நான் வருஷத்துக்கு ஒருக்கா போகிறேன், கிறிஸ்மஸ் அன்னு போவேன். கிறிஸ்மஸ் கிறிஸ்தவன், வருஷப்பிறப்பு கிறிஸ்தவன், கல்யாணத்தன்னு தான் சிலர் ஆலயத்துக்கு வருவான். கல்யாண கிறிஸ்தவன், கல்லறை கிறிஸ்தவன். கல்லறை இருக்கா? இல்லைன்னா வேண்டாம், வேற சபைக்கு போ. எடுத்த உடனே கல்லறை தான் கேட்பாமே. உங்கள் சபையில் கல்லறை இருக்கா ஐயா? இருக்கு. நான் அதுக்காக என்ன செய்யணும்னா, ஆலயம் கட்டுறதுக்கு முன்னே கல்லறை தோட்டத்துக்கு இடம் வாங்கி போட்டு, இந்த ஆலயம் கட்டுறதுக்கு முன்னே கல்லறை தோட்டம் ரெடி அங்கே போச்சு. ஏன்னா எடுத்த உடனே சாகனம் நீ நிற்க என்ன செய்யும்? எடுத்த உடனே கல்யாணம், கல்லறை, பண்டிகை கிறிஸ்தவனாக இருக்காத. பண்டிகை கிறிஸ்தவன் இல்லை, கல்யாணத்துக்கு மட்டும் வந்து கிறிஸ்தவன். ஏன்னா கோயிலுக்கு வந்தால் தான் கல்யாணம் நடக்கும். அதனால கோயிலுக்கு வரணும். அறிக்கை வாசிக்கன்னா கோயிலுக்கு வரணும். நீ கல்யாண கிறிஸ்தவனாக இருக்காத. பிள்ளை கல்யாணம் முடியுமா? நான் சபைக்கு வரேன். கல்யாணம் முடிஞ்ச பண்ண போயிடுவான். எத்தனை பேர் அப்படி? ஆயிரக்கணக்கான கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கேன். எல்லாம் எங்க? கல்யாணம் முடிஞ்ச உடனே வா நம்ம போயிட்டு வருவோம், அந்த போயிடுவோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், வருகையில் போகணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதுதான் உன்னுடைய லக்கு. பணம் உன்னுடைய லக்கு அல்ல, குறிக்கோள் அல்ல, நோக்கம் அல்ல. இயேசு அவருடைய வருகையில் நாம் அவரை சந்திக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். இல்லாவிட்ட நரகத்தில் போய் அக்னியில வேதனைப்படணும். விசுவாசியே, நீ 2 கண் உடையவனாக, 2 கால் உடையவனாக,
2 கையுடையவனாக நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கலும் ஒத்த கண்ணனாய் ஊனனாய் சப்பானியாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். கண் உனக்கு இடலா இருந்தா பிடுங்கி போடு. கால் உனக்கு இடலா இருந்தா காலை தரித்து போடு. நீ இயேசுக்கு எவ்வளவு கண்டிப்பான உபதேசம். உன்னுடைய கால் தேவையில்லாத இடத்துக்கு ஓடுகிறதா, அலைகிறதா, சோதரம் இடரலா இருக்கிறதா, தரித்து போடு. கண்ணுடைய பார்வை தவறான பார்வை, தீமை உண்டு பண்ணக்கூடிய காரியங்களை நீ பார்த்து கொண்டு இருக்கிறாயா, கண்ணை எடுத்துறேன்னு சொல்றாரு. எவ்வளவு கண்டிப்பான தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். அவரை போல் நாம் பரிசுத்தராய் வாழ வேண்டும். என்னை பின்பற்றி வாருங்கள் என்று இயேசு சொன்னாரே, உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக மாற்றுவேன் என்றார். அவரை முழுவதும் நீ பின்பற்றுவாயா? நீ யாரை பின்பற்றுகிறாய்? ஒரு மனிதனை பின்பற்றுகிறாயா? இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் உள்ள ஆஸ்தி, சொத்து, ஐஸ்வர்யம், பணம், பட்டம், பதவி இவளை நாடி ஓடி அலைகிறாயா? இயேசு ஒருவர் தான் சொன்னார், என்ன பின்பற்றி வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவளாக மாற்றுவேன். உன்னுடைய வேலை என்ன? ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்தவனும் மனிதனை பிடிக்கணும். மனிதனை நீ கிறிஸ்துவனை வழி நடத்தணும். அவன் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு, பின்பற்றுவதற்கு, ஆராதனை செய்வதற்கு நீ அவனுக்கு சரியான சுவிசேஷத்தை சொல்லு, சாட்சி சொல்லு, சத்தியத்தை சொல்லு, மறைக்காத, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத, மனிதனை பிரியப்படுத்தாத, இயேசுவை உயர்த்து. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. அது உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைமையிலும் தேவனை உயர்த்துவாயா? தேவனை மையப்படுத்துவாயா? அல்லேலூயா. அப்படியானால் நீ ஆசீர்வதிக்கப்படுவா. உனக்கு தேவையான கிருபை, வரம், ஞானம், வல்லமை, சுகம் எல்லாம் ஆண்டவர் தாராளமாய் தந்து உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வா. அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. வேலை, பணம், கல்யாணம், அதுக்காக நீ காலத்தை வீணாக்காத, நேரத்தை போக்காத, அதுக்காக கவலைப்படாத. இதெல்லாம் உனக்கு வேண்டும், ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நீ முதலாவது தேவனை தேடு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அழிந்து போற ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணு. அதற்காகத்தான் உன்னை ஆண்டவர் ஆவியினால் நிரப்பி வைத்திருக்கிறார். பரிசுத்தாவி பெற்ற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யணும், ஆத்துமாதாயம் பண்ணணும். நீ ஊழியம் செய்யறவன்னு சொல்ற. அநேகர் என்ன செய்ய ஊழியம் செய்யறாங்க? ஒரு சபையை விட்டு அடுத்த சபைக்கு ஆட்களை கடத்திட்டு போறாங்க. இதுதான் ஊழியம், இதுதான் சபை ஊழியம். இல்லை சபையை பிரிச்சுட்டு போயிடுவான். ஊழியமா? அல்லேலூயா. இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரலா இருக்கிறவன என்ன செய்ய சொல்லிக்கு? எந்திரக்கல்ல கழுத்தில் கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளப்படணும், தள்ளுண்டு போகணும். அது அவனுக்கு நலமா இருக்கும். அல்லேலூயா. ஒரு சபையில் நீ கடைசி வரைக்கும் உண்மையா இருப்பியா? ரட்சிக்கப்பட்டது நல்லது, ஞானஸ்தானம் பெற்றது நல்லது, பரிசுத்தாவி பெற்றது நல்லது. கடைசி மட்டும், வருகை மட்டும் கர்த்தருக்கு, சபைக்கு, அறிந்த சத்தியத்துக்கு நீ உண்மையாயிருப்பாயா? உறுதியாயிருப்பாயா? உத்தமமாய் பின்பற்றுவாயா? உத்தமமாய் நடக்கிறவளுக்கு நன்மை வழங்காதார். எல்லாரும் எழும்பின்று கர்த்தரை துதிப்போம், துதிப்போம். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம வாயை திறந்து ஜெபித்து தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், வரத்தை பெற்றுக்கொள்ளணும். உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பா வேண்டும். அல்லேலூயா. என்னை நோக்கி பாருன்னு எலியா சொன்னது போல ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நோக்கி பாரு. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. எல்லாம் வாய் திறந்து நம்முடைய இருதயத்தை திறந்து அவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. இயேசுவே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். எல்லாம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, இருதயத்தை திறந்துருங்க. மனம் திறந்து ஆண்டவரோடு பேசுங்க. இந்த வருஷத்தின் முதல் நாளிலே
தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல, இந்த வார்த்தை கிடைக்கல, இந்த வல்லமை இல்லை? ஹல்லேலூயா. எத்தனை பேர் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. வருஷம் பிறக்கும் போது சோம்பேறிகளாக தூங்கி கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம் பேர். ஆனால் தேவன் கிருபையாக சந்தித்து அவருடைய சமூகத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தீபாராபாலாபா தூராமா சந்தரபாலபரபா ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. தோத்திரம் தோத்திரம். எல்லாரும் கரங்களை வைத்து நல்ல கர்த்தரை துதிங்க துதிங்க. பரிசுத்தரே உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஹல்லேலூயா. தீபாராபாலாபா தூராமா சந்தரபாலபரபா ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். எல்லாரும் வாய் தரங்க, நல்லா ஜெபிங்க, கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. இந்த நாளிலே, இந்த வருஷத்தின் ஆரம்ப நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் நன்மையினால முடிசூட்டுவார். உன் பாதைகள், என்னுடைய பாதைகள் அவருடைய வழியிலே நடந்தால் நெய்யாய் பொழிகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி உள்ளவர்களாக அவரை சேவிப்போம். வாழ்நாள் முழுவதும் அவருக்கென்றே ஜீவிப்போம், சாட்சியா ஜீவிப்போம், வசனத்தின்படி வாழ்வோம். வசனத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஊரபாலபரபா சந்தரபாலபர. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வசனத்துக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா. உத்தம இருதயத்தோடு அவரை பின்பற்ற ஒப்பு கொடுப்போம். வசனத்தை விட்டு இடது பக்கம் வலது பக்கம் சாயாமல், ஹல்லேலூயா, அவருடைய வசனத்தின்படியே வாழ்வேன் என்று கர்த்தருக்கென்று இந்த நாளிலே, இந்த புதிய வருஷத்திலே உங்களை பிரதிச்சை பண்ணுங்கள், உங்களை பிரதிச்சை பண்ணுங்கள். ஹல்லேலூயா. தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, இயேசுவே தோத்திரம் தோத்திரம். எல்லாம் கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க துதிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உம்மை போல் என்னை மாற்றும் என்று ஜெபம் பண்ணுங்க. உம்மை போல் என்னை மாற்றும் ஐயா. ஹல்லேலூயா. தேவையான கிருபைகளை, வரங்களை தந்து என்னை ஆசீர்வதியும். நான் ஜீவிப்பது உமக்காக, எனக்காக அல்ல. ஹல்லேலூயா. இனி பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்காக அல்ல, தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்றே இனி பிழைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை வீணாக்கிறாத. ஹல்லேலூயா. காலத்தை வீணாக்கிறாத. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் வாய்தன் நல்ல கர்த்தரை துதிங்க துதிங்க துதிங்க. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல கர்த்தரை துதிங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலே நமக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. இந்த புதிய வருஷத்திலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த புதிய உடன்படிக்கையிலே நாம் பங்கெடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் புதிய நாளிலே புதிய உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. என்ன உடன்படிக்கை? உமக்காக நான் பாடுபடுவேன், சேவை செய்வேன், ஆத்துமாதாயம் பண்ணுவேன், உமக்காக என் வாழ்நாள் முழுவதும் உம்மை சேவிப்பேன் என்று அவருக்காக உடன்படிக்கை பண்ணுவாயா? இரத்தத்தினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய ஜனத்தை கூட்டுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வருகையிலே நம்மை கூட்டி சேர்ப்பதற்கு நான் வருமளவும் என்னை நினைவூறும்படி இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள், இந்த அப்பத்தை புசித்து இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள் என்றார். ஹல்லேலூயா. நமக்காக அவர் எவ்வளவு பாடு, வேதனை, துன்பங்கள், நிந்தைகள், அவமானங்கள், அவமானத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல் சிலுவையை சகித்தார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்காக நீ பாடுபடுவாயா? அவருக்காக ஆத்துமாதாயம் பண்ணுவாயா? அவரோடு கூட பாடு சைத்தால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம்.
ஹல்லேலூயா. எல்லாம் வாய் திறந்து நல்லா கர்த்தரை துதிங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே, இந்த பாடல் படிக்கிற வேளையிலே வரிசையாக வந்து இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு ஏகோபித்து எல்லாரும் ஒரே நேரம் ஜெபித்த வேளையிலே ஜெபிக்கும் போது நீங்கள் அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணும். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது, அடிக்கப்பட்டது. வேதனையோடு அவருடைய இரத்தத்தை எல்லாம் நமக்காக சிந்தி விட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, வாதையெல்லாம் நெய்யா பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண
வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடக்கும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரே கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய். ஹல்லேலூயா. நம்முடைய வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கர்த்தருடைய பந்தி இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய பாடு மரணத்தோடு இணைக்கப்படுவது. இது ஒரு புதிய உடன்படிக்கை. அவரோடு நாம் உடன்படிக்கை பண்ணுகிறோம். ஆண்டவரே, உமக்காக நான் பாடி சகிப்பேன். எவ்வளவு உபத்திரவம், துன்பம், நிந்தைகள், அவமானங்கள் வந்தாலும் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வேன் என்று இந்த பந்தியில பங்கெடுக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். பாடுகளோடு ஐக்கியம். அல்லேலூயா. உமக்காக நான் வாழ்வேன், உமக்காக சேவை செய்வேன், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன், என் காலத்தை வீணாக்க மாட்டேன், நேரத்தை வீணாக்க மாட்டேன், எதை செய்தாலும் உம்முடைய நாமம் மகிமைக்கென்றே செய்வேன். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே. கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், இனி நான் அல்ல. அல்லேலூயா. இந்த புதிய வருஷத்தில் நம்மை பிரதிஷ்டை பண்ணுவோம். நம்மை முழுவதும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, அல்லேலூயா, நம்மை ஆண்டவருடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்க, கஷ்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வந்தாலும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே, இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வதியும். எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து எத்தனை பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் சகித்தீரே, ஏற்றுக்கொண்டீரே. நாங்கள் உமக்காக உம்மோடு கூட பாடு அனுபவிக்க, தீங்கு அனுபவிக்க எங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, இதில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வருகை பரியந்தம் உண்மை உள்ளவளாக, உத்தமமாக உம்மை பின்பற்ற, சத்தியத்திலே நடக்க, சாட்சியா ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யணும். எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், பிரதிஷ்டை பண்ணுகிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த அப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு, இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது, அடிக்கப்பட்டதை நினைத்து, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி
பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருக்காக நாம் பாடுபட நம்மை ஒப்பு கொடுத்து இந்த அப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு நாம் புசிப்போம். அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, என்னை நினைவூறும்படி இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க ரட்சிக்க வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த திராட்சை ரசத்தை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நினைவூறும்படியாக இதை பானம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் போற்றி புகழுகிறோம். ஹல்லேலூயா. இந்த பந்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய வருகை மட்டும் எங்களை வலுவாமல் காத்து உம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே நாங்கள் மாசற்றவளாய் உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தணுமே, எங்களை பரிசுத்தமாய் பாதுகாக்கணுமே. ஆண்டவரே, உத்தமமாய் உம்மை சேவிக்க, சத்தியத்தில் நடக்க, சாட்சியா ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை வரங்களை தந்து ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் பாதுகாக்கணும், வலுவாமல் எங்களை காத்து உம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவளாய் உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தணுமே, எங்களை பரிசுத்தப்படுத்தணுமே. உம்முடைய வரியை நாங்கள் ஆவலோடு எதிர்நோக்கி ஜீவிக்க எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்முடைய சித்தம் செய்ய கிருபை தாரும். உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்தும், பாதுகாக்கணும், உம்முடைய நாமத்தை மையப்படுத்தணும். வந்த எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் இந்த பந்தியில பங்கெடுத்தவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரத்தை வைக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலனையும் பாதுகாப்பையும் கட்டளையிடும் ஆண்டவரே. பலவீனங்களை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே உத்தமமாய் பின்பற்ற கிருபை தாரும். எங்களுக்கு எல்லா தீமைக்கு, ஆபத்து, வியாதிகள், வேதனைகள், சாத்தானுடைய கண்ணிகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். உடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் தயவாக வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் நிலைத்தும் நிறைந்தும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். எல்லாரும் ஒரு நிமிஷம் உட்காரு. எல்லாரும் ஒரு நிமிஷம் உட்காரு. எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே உட்காருங்க. உங்களுக்கு ஒரு டீ, ஒரு கேக் கொடுப்பாங்க. இங்கே வெளியே போனால் அவங்க கொடுக்க முடியாது. அப்படியே உட்காந்துருங்க. ஒரு நிமிஷம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டீயை குடிச்சிட்டு கேக் சாப்பிட்டுட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேகமாக சப்ளை பண்ணுங்க. புதிதாக வந்தவர்கள் நீங்கள் முடிவில் இங்கே வந்து ஜெபம் பண்ணி விட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேகமாக சப்ளை பண்ணுங்க. 4-5 பேர் உதவி செய்யுங்க.